அப்படியே பட்டுறாங்க. போகுது. ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுக்காப்புளிக்காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் இதே போல் வெரைட்டியாக பிரியாணி செஞ்சு பார்க்க போகிறோம். செஞ்சு பார்த்து எது டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்ல போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு கொடுக்காப்புளிக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கும்போது எவ்வளவு போடணும்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே சமைக்கிறேன், நீங்களும் பாருங்கள். இப்போது பிரியாணிக்கு தேவையான எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். 250 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 1 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 400 கிராம், ஒரு 3 பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவு செவந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கூடவே வதக்கிக்கலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு சக்தி தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கூட 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்ச விழுது போட்டுக்கலாம். இப்போது கொடுக்காப்புளிக்காயை போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ ஒரு 250 ml தயிரை ஊற்றி அது கூடவே 400 கிராம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சு அது கூட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ 1 கிலோ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டனதும் மேலே ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு நெருப்பை போட்டு தம் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு தம் போட்டுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் கமன்னு பிரியாணி ரெடிங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையாலுமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
அப்புறம் நம்ம வீடியோவில் அடுத்து என்ன பிரியாணி செய்யலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இது நல்லா இருக்குது ராஜா. சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, உண்மையாலுமே சாப்பிட நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.